நம சிவாய. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக்கு. மக்கள்கள் அவங்களுக்கு தக்கன இருக்கணும், அவங்களுக்கு தக்கன சாமி வரணும். சாமி வரணும்னா அவங்க நினச்சதெல்லாம் அவங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அந்த ஆராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு உண்டான என்ன தேவையோ அவங்க என்ன நினச்சாலும் உடனே கொடுத்துடணும் சாமி அப்படிங்கிற மனநிலையில் அதிக பேர் இருக்கிறாங்க. அது ஆரம்பிக்க முன்னாடியே அதை யோசிக்கணும், அதை தெரியணும். அதை விட்டுட்டு சாமின்னா உடனே அவங்களுக்கு இப்போ இங்கே வர்றாங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அது உடனே சரியாகணும், உடனே கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஆற்றலுங்கிறது வேறு, தெய்வங்கிறது வேறு, செயல்பாடுங்கிறது வேறு, எண்ணங்கிறது வேறு, இப்படி எத்தனையோ இருக்குது. இப்போ புது புதுசாக இருக்குது உலக மக்கள் எல்லாம். சரியா? ஒரு ஐயா ஒரு டவுட், ஒரு 2-3 பேர் கொஞ்சம் வித்தியாசமான டவுட்டுகள் கேட்டாங்க. என்ன அப்படின்னம்னா, ஒரு தெருவு, அந்த தெருவில் ஒரு பசுமாட்டை வெட்டிட்டாங்க. ஒரு பசுமாட்டை வெட்டி விட்டுட்டாங்க. அந்த மாடு சிகிச்சையில் இருக்குது. அந்த மாட்டுக்காரர் ஒரு நபர், ஒரு பக்திமான்ட்டு கூட வச்சுக்கலாம், ஒரு சாமி கும்பிட்றவர். அவர்கிட்ட போய் என் மாட்டை யார் வெட்டினாங்கன்ட்டு தெரியணுப்பா, எனக்கு ஒரு 4-5 பேர் மேலே சந்தேகமாக இருக்குது, இல்லாட்டி எங்கே போய் பார்க்கலாம் சொல்லுவாங்க அப்படின்னோடனே அவர், நான் எங்கள் ஐயாட்டா கேட்டுக்கிட்டு தகவல் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ என்னன்ட்டு கேளுங்களேன், எவ்வளோ செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போது அது நிறையா கதை சொன்னாங்க. நம்ம சுருக்கமாக முக்கியமான பாயிண்டை மட்டும் சொல்லுவோம். அப்போ அவங்க தகவல் கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க நம்ம ஓரளவு தெரிஞ்சோம், இருந்தாலும் அவங்க வாயால் கேட்குருவோம் அப்படின்ட்டு. அவங்க சந்தேகப்படுறவங்க யார் யாரை சந்தேகப்படுறாங்க அப்படின்னாங்க. அதில் மெயினாக முக்கியமாக ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு சாமி பேரை கூட சொல்ல வேண்டாம், ஒரு சாமியினுடைய குருநாதர் ஒருத்தர், அவரை சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பையன், அவன் பாவம் அப்புராணின்னா அசைவம்லாம் சாப்பிட மாட்டான். அவன் வேலை உண்டு இருக்கக்கூடிய பையன்தான். ஆனால் அவரையும் இவர் சந்தேகப்படுறாராம். இன்னும் ஒரு நபர், ஒரு 3-4 பேரை சொன்னாங்க. அதில் 3 பேர் முக்கியமான நபர்களாக அவர் சொல்கிறாரு. ஒரு 5 பேரில் 2 பேர் கூட முழுக்க சந்தேகமாக இருக்குது, இல்லை இந்த 3 பேர் அவங்க சந்தேகப்படுறாங்க சாமி அப்படின்னாரு. இப்போ நான் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்ம சொன்னோம், இதில் உங்கள் கருத்து என்னையா எப்படின்னாரு. ஐயா, நம்ம இது மாதிரி இப்போ சொல்கிறது இல்லை, நம்ம ஆன்மீகத்தை ஓரங்கட்டி வைப்போம், ஒரு மனிதாபிமானமாக நம்ம பேசுவோம்யா அப்படின்னோம். சரியா, அப்போ டைம் கிடைக்கும் போது அதை சொல்லுங்கள், இப்போ உங்கள் கருத்து என்ன அப்படின்னாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரை பற்றி விளக்கம் கேட்டோம். இப்போது அந்த குருநாதர் சொல்கிறீங்க, அவர் கறிமீன் சாப்பிடுவாரா அப்படின்னு கேட்டோம். தண்ணி அடிப்பார், கறிமீன் சாப்பிடுவார், மாலை போடுவது போது மட்டும்தான் குருநாதராக இருப்பார் அப்படின்னாங்க. சரி, இன்னொரு பையன் அப்புறாணிங்கிறீங்க, அவரையும் இவர் சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க, அவன் எப்படி அப்படின்ட்டு கேட்டோம். அந்த பையன் கறிமீன்லாம் சாப்பிட மாட்டான், எவ்வளோ நாளாக சாப்பிட மாட்டான், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக அவன் சாப்பிடலை அப்படின்னாங்க. நம்ம அடுத்து என்ன கேள்வி கேட்டோம்னா, அந்த பையன் அவனாக கறிமீன் சாப்பிடலையா, இல்லாட்டி யாராவது சீக்கு நோக்குண்டு போய் நீ கறிமீன் சாப்பிடாதன்னு சொல்லி விட்டானா அப்படின்ட்டு கேட்டோம். இது ரெண்டுக்கு என்னையா வித்தியாசம், எல்லாம் ஒன்று தானே அப்படின்னாரு அவர். அதுதான் மெயினான முக்கியமான பாயிண்ட் அப்படின்னோம். ஏன் அப்படின்னாரு, அதாவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை, இல்லாட்டி அவருக்குள்ள ஒரு நோய், அதுக்காட்டி யாரோ ஒரு வைத்தியரோ ஒரு சாமியாரோ யாராவது சொல்லி விட்டுருந்தால் அது வேற கேட்டகரியாக போயிடும். ஆனால் அவனே உணர்ந்து, எப்படி அவங்களே ஏதாவது புராணம் படிச்சிருக்கலாம், இல்லாட்டி அவருக்காக தோணி இருக்கலாம், இல்லாட்டி யாராவது ஒரு சாமிமார்களோ யாரோ ஒருத்தர் அறிவுரை சொல்லி, அது பெரியவங்களாக கூட இருக்கலாம், இதெல்லாம் தவறுப்பா அப்படின்னு சொல்லி அவனாக உணர்ந்து, அது பல வருஷமாக சைவமாக இருக்கிறான் அப்படின்னம்னா அது ஒரு கேட்டகரியாக போயிடும் அப்படின்னோம். இல்லை அவனுக்கு எந்த நோயும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் வேலை பார்க்குறான், அசைவமாக இருப்பான், அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருக்கிறான், சிவனை கும்பிடுவான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போ நம்ம எடுத்த உடனே என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, இப்போது ஒரு ஆள் சைவமாக இருக்கிறாரு, சிவபக்தனாக கூட நம்ம வச்சுக்கிடுவோம், சைவம் அவ்வளோதான்.
என்னால் 100க்கு 100 அந்த சைவமாக இருக்கிற பையனுக்கு கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க அப்படின்னாரு. ஏன்னா அவன் ஒரு உயிரை சாப்பிட்றதே பாவம்னு நினைக்கிறவன். எப்படி ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றதே பாவம்னு நினச்சி பல வருஷமாக சைவமாக எந்த தொந்தரவுக்கும் எந்த டார்ச்சருக்கும் மது அருந்தாமல் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். சைவமாக ஒருத்தன் இருக்கான்டா, கண்டிப்பாக அவன் ஒரு பசு மாட்டை போய் அருவாள் எடுத்து கண்டிப்பாக அவன் வெட்டியிருக்க மாட்டான். அப்படி வெற்றவனாக இருந்திருந்தா அசைவம் சாப்பிட்ருப்பான். ரைட்டா? அந்த சாப்பிட்றவங்களுக்கு தான் இது உசுறு, இது அப்படி இப்படிலாம் எதுக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை கறி, அதுக்கும் ஒரு உசுறு தானே, இப்படி உணர்ச்சி இருக்குமே, அது வலி துடிக்குமேன்ட்டு அவங்க உணராதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த பையன் செஞ்சுருக்கவே மாட்டான். அப்போ அந்த குருநாதர் செஞ்சுருப்பாரோ அப்படின்னாங்க. அவருக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன சாமி, சாதாரண ஒரு பையனுக்கு சொல்கிறீங்க, அவர் பெரிய குருநாதர், 20 30 வருஷம் கோவிலுக்கு போகிறாரு, எங்கள் ஊருக்கு இந்த ஏரியாவுக்கு அவர் தான் ஃபேமஸ்ஸு, அவர் பண்ணியிருப்பாருங்க ஐயா அப்படின்னாங்க. இதுதான் முட்டாள்தனம். எப்படியா? இதுதான் முட்டாள்தனம். ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறவங்க எப்படியாப்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கணும்? அவர் நான் ஏற்கனவே புத்தகத்தில் அதை சொல்லியிருக்கோம், விரிவாகவும் சொல்லியிருக்கோம். அதனால் சுருக்கமாக அதாவது 20 வருஷம் மாலை போட்டிருக்காரு, 50 வருஷம் மாலை போட்டிருக்காரு, வருஷம் முழுக்கும் கோயிலுக்கு போகிறாரு, அது முக்கியம் இல்லை. அவர் ஒரு வருஷம் போனாலும் சரி, கோவிலுக்கு மாலை போட்டு போகாமல் இருந்தால் கூட சரி, ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லிட்டாங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய வாழ்க்கை வரலாறு படி ஓரளவுண்டாலும் தர்மப்படி வாழ்கிறாரா, அதுதான் கணக்கொழிய. சிலர் மாலை போடுவாங்க, ஒரு வருஷம் போவாங்க, அந்த சாமியினுடைய ஈடுபாடு பிடிச்சிருக்கும், அந்த சாமியினுடைய கேட்டகரி படி ஓரளவுண்டாலும் வாழ நினச்சிருவாங்க. வாழணும், நம்ம அதிகமாக பொய்யே பேசி நம்ம பொழப்பு நடத்தக்கூடாது, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, இந்த மாதிரி மதுக்கள் குடிக்கக்கூடாது, மாமிசங்கள் உண்ணக்கூடாதுன்ட்டு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. இவர் 20 30 வருஷம் போயிட்டு நான் மாலையை கலட்டினோன்னே எல்லாம் பண்ணுவேன்னா, அவர் அங்கே லிஸ்ட்டில் இங்கே இப்படி பாமர மக்களுக்குண்டா குருநாதராக இருக்கலாம், ஆனால் அங்கே இறைவன் இடத்துல அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படியாப்பட்ட குருநாதர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. நம்மளால் அடித்து சொல்லிட முடியும். ஏன்டா ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லியோ, தெய்வமே அவராக பாவித்து மக்கள் எல்லாம் காலில் விழுகும்போது அவர் எப்படி இருக்கணும், அவர் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக அவருக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்கள் வேணும்டா அந்த புத்தகம் எழுதியிருக்கோம், யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் அப்படின்னோம். சரியா? இது மாதிரி நிறையா விஷயங்கள் பேசணும். அதனால் நம்மளும் என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, என்றைக்குமே அந்த சைவம் அசைவத்துக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறது போக போகத்தான் அவங்களுக்கு புரியும். சரியா? அவங்களுடைய நிலை, அடுத்த பிறப்பினுடைய பலன், இப்போது அதனுடைய பலன் எப்படி அப்படிங்கிறது உண்மையாக மனசார யாரெல்லாம் அந்த பாதையை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதனுடைய மகத்துவம் போக போகவும் புரியும். அவங்க பிள்ளை குட்டிகளுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். முக்கியமாக அடுத்த பிறப்பில் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் இறைவனுடைய பணியாக இருக்கும். ரைட்டா? அதுக்கு நம்ம கேரண்டிகள் கொடுத்துடலாம். அதே போல் மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த சைவமாக இருக்கிறவங்கள்ட்ட அதிகபட்சம் மனிதாபிமானம் அதிகமாகவே இருக்கும். ஐயா பரமசிவன் மைந்தன் நீங்கள் பன்னிருகை வேலன், பாட்டு பாடி அழைக்கின்றேன் ஐயா, எங்கள் பாவங்களை தீர்க்கணும் ஐயா. ராமு தேவரத்தான் பார்க்கணும், நாளும் உன்னை வணங்கணும்.